ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா பரங்கிக்காய் வச்சு ஒரு இனிப்பு பச்சடி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு பரங்கிக்காயை நான் சின்ன சின்னமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வானலில் 2 ஸ்பூன் பைத்தம்பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கணும். இது நல்லா வறுபட்டோனையும் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு நம்ம வறுத்த பைத்தம்பருப்பை நல்லா வேக விட்டுருவோம். இந்த பைத்தம்பருப்பு நல்லா பாதி வெந்தோனையும் நம்ம கட் பண்ணி வச்ச பரங்கிக்காயை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூளும் ஒரு 2 கல் உப்பும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுருவோம். இது வேகிறதுக்குள்ளார ஒரு 1.5 கட்டி அளவு அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை பாகு காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். காய் நல்லா வெந்து வந்தோடனையும் நம்ம வடிகட்டின வெல்லத்தை ஊற்றிட்டு ஒரு மிக்சி ஜாரில் 2 ஸ்பூன் தேங்காய் துருவலும் 1/2 ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம இனிப்பு கூட்டில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விட்டு எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளித்து கொட்டினீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான பரங்கிக்காய் இனிப்பு பச்சடி ரெடி.